காலை வணக்கம். இந்த முகமதிய தனி சட்டத்தின் பிரகாரம் பெண்களுக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் பானோ கேஸ், முதல்ல பானோ கேஸ் 125 சிஆர்பிசி போடலான்னு சொன்னாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போராட்டம் நடந்து அதை எதிர்கட்சிகள் ஆதரித்தாங்க. கடைசியில் இன்னொரு பானோ கேஸு, இக்பால் பானோ கேஸ் வந்துச்சு. அதுலேருந்து 125 சிஆர்பிசி போடலாமா, இல்லை நீங்கள் 1986 ஆக்டு தலாக் கொடுத்துட்டு அது வரைக்கும் இதாத் பீரியட் வரைக்கும் தான் கொடுக்க முடியுமா அப்படிலாம் போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவில் இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த முஸ்லீம் பெண்களினுடைய அந்த உரிமை, அந்த அடிப்படை உரிமைகள், கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ், அது இப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு இந்த கேஸில். ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3665, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 3665, முகமது அப்துல் சமத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இந்த கேஸில் 125 சிஆர்பிசி, அப்புறம் முஸ்லீம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் 1986, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 14, 15(1), 15(3), 39(e) இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவங்க ரொம்ப ஆழமாக அந்த வரலாறுகளெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது நிறைய லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், பர்பஸிவ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா 125 சிஆர்பிசி எல்லா திருமணமான பெண்களுக்கும், முஸ்லீம் திருமணமான பெண்களுக்கும் பொருந்தும். ரெண்டாவது 125 சிஆர்பிசி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் திருமணமான முஸ்லீம் பெண்களுக்கு 125 சிஆர்சிக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் டைவர்ஸ் வாங்கினாலும் அப்ளை ஆகும். இல்லை அவங்க 1986 முஸ்லீம் பர்சனலால் தலாக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த முறையும் அதுலேயும் அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாம், 125லையும் கேட்கலாம். இது 125 அந்த உரிமைகளை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த சட்டத்துக்கும், குறிப்பாக இந்த 1986 சட்டத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 120 இப்போ ஒரு வேளை அவர் அந்த தலாக் கொடுக்கும்போது நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாருன்னா 125 சிஆர்பிசி 127 கிளாஸ் 3ல் அதை சொல்லி கொஞ்சம் குறைக்கலாம். இல்லைன்னு மாத்திரம் 125 சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஆழமாக படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்புகளை கொடுத்து எல்லா வரலாறு, ஷாபானு கேஸு 1985, இக்பால் பானோ கேஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன விவகாரங்கள் வந்திருக்கு, அந்த பெண்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களுடைய இது எல்லாமே மிக ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சபானா பானு கேஸு, இல்லை அப்புறம் காத்தூன் நிசா, இந்த மாதிரி நிறைய இந்த வழக்கெல்லாம் படித்து ஆர்டிக்கலாக எழுதலாம். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வழக்கு வரும்போது நீங்கள் 125 மெயின்டைன் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு இந்த தீர்ப்பு உங்களுக்கு உதவும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கூட இதை பகிர்ந்துக்கிறேன். காலை வணக்கம், நன்றி.